ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரடாக்ஸ் அப்படின்னா என்ன? லிட்ரரி ஃபார்ம்ஸில் வந்து பேரடாக்ஸை வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் பேரடாக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின ஒரு டீட்டெயில்டான சம்மரி தமிழில் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக நான் சொல்ல நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் அந்த நோட்ஸ் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட்ஸ் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் குட்டி குட்டி ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்தீங்கன்னாலும் அண்ட் அந்த ஹிண்ட்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு பேரடாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிகிற அளவுக்கு நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் வந்து அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பேரடாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? Paradox is a literary device in which a statement appears to be a self-contradictory or logically impossible, but upon closer examination reveals an underlying truth. It challenges the reader's thinking by presenting a situation or idea that seems to contradict itself but holds a deeper meaning. பேரடாக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு லிட்ரரி டிவைஸ். அண்ட் அது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ரடிக்டரியாக தான் இருக்கும். இல்லை அப்படின்னா லாஜிக்கலாக அது வந்து இம்பாசிபிளாக இருக்கும். அண்ட் பேரடாக்டரி அப்படிங்கிற போது கான்ட்ரடிக்ஷன்னா ஆப்போசிட்னு அர்த்தம். கண்டிப்பாக அது வந்து கான்ட்ராஸ்டாக தான் இருக்க போகுது. அண்ட் அது வந்து ஒரு லாஜிக்கலி வந்து இம்பாசிபிள். அதை வந்து நம்ம லாஜிக்காக பார்த்தோம் அப்படின்னா அது இம்பாசிபிளாக இருக்கும். அண்ட் அதை வந்து நம்ம க்ளோஸராக எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது அது கரெக்டோ அப்படிங்கிறதும் இருக்கும். அண்ட் ரிவீல்ஸ் த அண்டர்லேயிங் ட்ரூத். அண்ட் வந்து லாஜிக்கலாக இம்பாசிபிளாக இருந்தாலும் கூட பேரடாக்ஸ் வந்து ஒரு ட்ரூத்தை வந்து அண்டர்லேயிங் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் பேரடாக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது மூலியமாக ரீடர்ஸை வந்து ஒரு ப்ரெசன்டிங் சிச்சுவேஷனை வந்து திங்க் பண்ண வைக்கும். அண்ட் நமக்குள்ளே வந்து என்னடா இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனான ஒரு கான்ட்ரடிக்ஷனான ஒரு டீப்பர் மீனிங்கை வந்து அது வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒரு ஃப்ரேஸ்லேயே வந்து ரெண்டு ஆப்போசிட் அண்ட் அது வந்து லாஜிக்கலி இம்பாசிபிளாக இருக்கலாம், ஆனாலும் அதில் வந்து ஒரு டீப்பரான மீனிங் இருக்கும். அதுதான் வந்து பேரடாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் பேரடாக்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்துடலாமா? இட் கண்டெய்ன்ஸ் எலிமெண்ட் தட் சீம் இல்லாஜிக்கலி ஆர் கான்ட்ரடிக்டரி. அந்த பேரடாக்ஸில் வந்து இல்லாஜிக்கலாக இருக்கலாம் அண்ட் கான்ட்ரடிக்டரியாக தான் வந்து இருக்கும். அண்ட் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம லிட்ரரி ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து லிட்ரேச்சருக்கு ரிலேட்டடாக வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் எழுதணும். புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வார் இஸ் பீஸ். அண்ட் வார் இஸ் பீஸ் அப்படிங்கிறதுல என்ன இருக்கும்? அண்ட் இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ். இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து காமனாக இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படிங்கிறது. இப்போது இக்னோர் பண்ணால் பிளிஸ் அப்படின்னா ஹாப்பி, இக்னோரன்ஸ் அப்படின்னா இக்னோர். அப்போது இக்னோர் பண்ணுறதுனால என்ன ஒரு பிளிஸ் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோம்னா அது ஒரு கான்ட்ரடிக்டரி. இதில் வந்து ஒரு இம்பாசிபிள் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம பேரடாக்ஸில் ஒரு இம்பாசிபிளான விஷயத்துக்கும் ஒரு இன்னர் மீனிங் இருக்கும்ல, அதுவும் ஒரு ட்ரூத்தாக இருக்கும்ல. இம்பாசிபிள் தான், ஆனால் அதில் ஒரு ட்ரூத் இருக்கும். என்ன ட்ரூத் அப்படின்னா, சில விஷயங்கள் வந்து சில உண்மைகள் வந்து நமக்கு தெரியாமல் இருக்கிறதே வந்து நல்லது. அது தெரிஞ்சது அப்படின்னா நமக்கு வந்து அது சந்தோஷத்தை தராது, அது ஒரு ஹாப்பினஸை வந்து எடுத்துகிட்டு போயிடும், ஒரு சேட்னஸை தான் கொடுக்கும். இப்போது சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே வந்து ஹாப்பியாக இருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது, வெளி உலகமே தெரியாது. நம்ம வளர 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 ப்ராப்ளம்ஸும் நம்ம கூடயே சேர்ந்து வளர்ந்துட்டுருப்போம். அண்ட் ஒரு அந்த அடல்ட்ரி ஏஜெல்லாம் ஒரு 20s 21லலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளாவே வந்து நமக்கான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே திங்க் பண்ணி ஒரு பெரிய பிரச்சனை, அந்த உலகமே நம்ம தலையில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி நம்மளாவே வந்து ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். அண்ட் அதை தான் சொல்கிறாங்க இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ். அப்போது ஒரு விதத்தில் பார்த்திங்க அப்படின்னா இக்னோரன்ஸ் வந்து ஹாப்பினஸை கொடுக்குது இல்லையா? அப்போது அது வந்து லாஜிக்கலாக வந்து இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் வந்து அதில் ஒரு ட்ரூத்தை ஹோல்ட் பண்ணுதில்ல ஒரே ஃப்ரேஸில். அண்ட் இது வந்து தனித்தனி ஃப்ரேஸ் கிடையாது, ஒரே ஃப்ரேஸில் வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷனான ஒரு இன்னரான ட்ரூ டீப் மீனிங் கொண்டது வந்து பேரடாக்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க.
அண்ட் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஆஃபன் ரிவீல்ஸ் அ ஹிடன் ட்ரூத் ஆர் ஐரணி. அண்ட் ஐரணி அப்படின்னா என்ன, நம்ம வந்து வஞ்ச புகழ்ச்செனி இருக்கும்ல, புகழ்வது அப்போ ஒருத்தங்களை வந்து அப்படியே புகழ்கிறது மாதிரி வந்து நம்ம வந்து அப்படியே ஒரு இல்லாத ஒரு விஷயத்த வந்து அவங்கக்கிட்ட அது இல்லை அப்படின்னா அந்த இல்லாத விஷயத்த இருக்குது அப்படிங்கிற மாதிரியே சொல்லி வந்து நம்ம குத்தி காட்டுறது. அண்ட் அதுதான் வந்து ஐரணி. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ஹிடனான ட்ரூத் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இட் என்கரேஜ் கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் டீப்பர் ரிஃப்ளெக்ஷன். இதே மாதிரி பேரடாக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே வந்து ஒரு கிரிட்டிக்கலான திங்கிங்கை வந்து என்கரேஜ் பண்ணும். அண்ட் அதில் வந்து ஒரு டீப்பர் ரிஃப்ளெக்ஷன் திங்கிங் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்கள், லெஸ் இஸ் மோர். லெஸ்னா கம்மி, மோர்னா அதிகம். இது வந்து நம்ம பிரித்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஃப்ரேஸ். இந்த ஃப்ரேஸை வந்து நம்ம பிரிக்க முடியாது. ஸோ லெஸ்ஸுன்னா கம்மி, மோர்னா அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்க முடியாதுல்ல. அண்ட் ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. பட் இது இருந்தால் தான் இதுக்கு வந்து மீனிங் தருது. அண்ட் ஒரே ஃப்ரேஸில் வந்து இது முடிஞ்சிருது. அண்ட் ரெண்டு ஃப்ரேஸ் வந்து ஒரு சென்டென்ஸில் இருந்ததுன்னா அது வந்து ஆன்டிதீசிஸ். ஒரே ஃப்ரேஸ் அதுலேயே ஆப்போசிட்டாக வந்துடுது, மீனிங் வந்துடுது நமக்கு. அப்போது ரெண்டாவது சென்டென்ஸ் வந்து தேவை கிடையாது. அந்த ரெண்டாவது சென்டென்ஸை வச்சு தான் மொதல் சென்டென்ஸை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஐ மீன் ரெண்டாவது ஃப்ரேஸை வச்சு தான் ஃபஸ்ட்டு ஃப்ரேஸை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ லெஸ் இஸ் மோர் இதிலே வந்து நமக்கு வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷனான ஒரு டீப்பர் மீனிங் கிடச்சிட்டு. ஸோ நமக்கு வந்து ரெண்டாவது சென்டென்ஸ் வந்து தேவையில்லை. ஸோ அது வந்து பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இட் மஸ்ட் பி க்ரூயல் டு பி கைண்ட். க்ரூயல் கைண்ட் அப்படிங்கிறது ஆப்போசிட். இது வந்து ஹேம்லெட்டில் வில்லியம் ஷேக்ஸ்பியரோட ஒர்க்கில் எழுதின டயலாக். அண்ட் க்ரூயல் அண்ட் ஆப்போசிட் இது வந்து ஒரு ஃப்ரேஸ். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெண்டாவது ஒரு சென்டென்ஸ் தேவைப்படலை. அண்ட் த பிகினிங் ஆஃப் தி எண்ட். பிகினிங்னா ஸ்டார்டிங், எண்டிங் அப்படின்னா முடிகிறது. இதுக்கும் ஒரு கான்ட்ரடிக்ஷன், பயங்கரமான கான்ட்ரடிக்ஷன். ஆனாலும் கூட வேற ஒரு ஃப்ரேஸ் தேவைப்படலை இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. வித்தின் அ ஃப்ரேஸ்லேயே வந்து நமக்கு வந்து அந்த கான்ட்ரடிக்ஷன் புரிஞ்சுது. ஸோ பேரடாக்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பர்பஸ் ஆஃப் பேரடாக்ஸ் டு கிரியேட் எ டென்ஷன் அண்ட் தாட் ப்ரொவோக்கிங் இன்சைட். ஒரு டென்ஷனை க்ரியேட் பண்ணுறது அண்ட் ஒரு இன்சைட்ஸை வந்து ப்ரொவோக் பண்ணுறது. ஹைலைட் காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆர் ஐரணி இன் எ ஹியூமன் நேச்சர் ஆர் லைஃப். ஒரு லைஃப்பில் வந்து காம்ப்ளெக்சிட்டிஸ் அண்ட் ஐரனியை வந்து ஹைலைட் பண்ணுறது தான் வந்து பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு ஹியூமன் நேச்சராக இருக்கட்டும் அண்ட் லைஃப்பை பொறுத்து, ஹியூமன் லைஃபாக இருக்கட்டும், அதை பொறுத்து தான் வந்து மேக்ஸிமமான பேரடாக்ஸ் வந்து இருக்கும். டு ட்ரா அட்டென்ஷன் டு டீப்பர் ட்ரூத் ஹிடன் பெனெத் சர்ஃபேஸ் கான்ட்ரடிக்ஷன். ஒரு சில உண்மைகளை வந்து நம்ம ஓப்பனப்பாக சொல்லாமல் ஆனால் அதை வந்து சொல்ல வேண்டிய உண்மையை வந்து டீப்பராக ஹிடன் பண்ணி சொல்கிறது வந்து பேரடாக்ஸோட வேலைன்னு சொல்கிறாங்க. அண்ட் பேரடாக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வேறு ஏதாவது போம், நாவல், வேறு ஏதாவது டாபிக் வந்து வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.